ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, ஓஎல்இடிக்கும் அண்ட் வந்து நார்மல் எல்இடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்இடி பார்த்துருவோம். ஸோ நார்மல் எல்இடி என்ன இருக்குது, ஸோ அதில் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அப்புறம் அதை பார்த்துட்டு என்ன கம்பேர் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து நார்மல் எல்இடி. நம்ம எவ்வளோ தான் இதில் பிரைட்னஸ் வச்சாலும் ஸோ இவ்வளோ தான் கிளாரிட்டியே இவ்வளோ தான் வரும். ஸோ நம்ம சைடில் பார்த்தா ஒரு எப்படி தெரியும்னா பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ப்ளூ ஷேட் மாதிரி தெரியும், சரிங்களா? இது தான் வந்து நார்மல் எல்இடி. ஓஎல்இடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன காட்டுற பாருங்கள், இதுதான் வந்து ஓஎல்இடி. ஸோ ஓஎல்இடி எடுத்துக்கிட்டால் அதோட ஃபினிஷிங்கு, அதோட கலரு அண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங், அப்புறம் சைடு ஆங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட எப்படி சொல்கிறதுனா அது ஒரு தனி கிளாரிட்டியாக இருக்கும். அப்படி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் வந்து ஓஎல்இடி, சரிங்களா? இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அதிகமாக பாதிப்பு வராது. இந்த எல்இடி வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்ணுக்கு பாதிப்பு வராது. நம்ம எவ்வளோ தான் பிரைட்னஸ் வச்சாலும் அதோட டிஸ்பிளே கிளாரிட்டி குறையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக ஒரு மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு மூவிஸ் பார்க்குறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட அந்த கிளாரிட்டி குறையாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் ஒரு மூவிஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக டல் ஆகிடும். எப்படி சொல்கிறதுனா ஃபுல்லாக டல் ஆகிடும். அதில் தான் வந்து இந்த எல்இடி. ஸோ இது இப்போ நான் சொல்லியிருப்பேன் என்னென்னு உங்களுக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா ஓஎல்இடி தான் பெஸ்ட்டு. ஆனால் இதில் ஒரு ரெண்டுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ், அதாவது இந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க கூட பார்த்திங்கன்னா வேலை செய்யும். அதாவது டிஸ்பிளே வரும், மேலே கிளாஸ் உடஞ்சிருந்தாலும் வேலை செய்யும். இது இந்த நார்மல் எல்இடி. அதே வந்து இது வந்து ஓஎல்இடி, இது ஓஎல்இடி, இதுவும் ஓஎல்இடி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராக் வந்து ஓஎல்இடியில் விழுந்தால் கூட ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். எப்படி ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடும். செட்டே உங்களுக்கு ஆன் ஆகாத மாதிரி தான் தோணும், சரிங்களா? இதில் ஓஎல்இடியில் சரி ஓஎல்இடி, யூஹெச்டி எல்இடி, அல்ட்ரா ஓஎல்ஹெச் எல்இடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராக் விழுந்தாலும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒரே கிராக் விழுந்தாலும் முடிஞ்சிடும். அதாவது எப்படி சொல்ல, செட்டே உங்களுக்கு வந்து ஒர்க்கே டோட்டலாக ஒர்க்கே ஆகாது. ஸோ என்ன கேட்டால் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி, 1000-2000 முடிஞ்சிடும். ஆனால் இதனுடைய விலை சொல்லவே முடியாது. நம்ம பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அதிகமாக வரும். ஸ்டார்டிங்கு உங்களுக்கு 5,000 ஸ்டார்டிங் வரும். இது ஓஎல்இடி, சரிங்களா? இதோடைய விலையே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். என்ன கேட்டால் ரெண்டுமே பெஸ்ட்டு தான். லோ பட்ஜெட்டாக பார்க்குறவங்களுக்கு இது ஓகே, ஹை பட்ஜெட்டாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். பட் டிஸ்பிளே கிளாரிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீ ஓஎல்இடி சூஸ் பண்ணலாம். எல்இடி அப்படின்னா நார்மலாக நம்ம ஃபோன் பேசுகிறது, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது எல்இடி யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், வீடியோ எடுக்கணும், ஒரு வீடியோ எடிட் பண்ணணும், ஒரு வீடியோ வந்து மூவிஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே கேமரா கிளாரிட்டி எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி பெஸ்ட்டு எனக்கு கேட்டால். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.